புழல் சிறையில் காவலர் தாக்கியதில் கைதி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலம்பாடி பகுதியைச் சேர்ந்த கோகுல் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு கணினியை எட்டி பார்த்ததால் காவலர் காகித கோப்பையால் கோகுலின் தலையில் பின்பக்கம் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவருக்கு கடுமையான தலைவலி மற்றும் வாந்தி ஏற்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கோமா நிலைக்கு சென்றதாக அவரது பெற்றோர் குற்றம் சாட்டினர். பேப்பர் பண்டில் எத்தி ஒரு தலையில அடிச்சிருக்காரு. அது பையன் சொன்னான். அவனே வாயை திறந்து சொன்னா என்கிட்ட வீடியோ இருக்கு. அவன் சொன்ன லாஸ்டா எங்ககிட்ட பேசின வீடியோ இருக்கு. அவன் அடிச்சாங்க, என்னை அடிச்சு நான் 8 வாட்டி வாந்தி எடுத்து நான் பாத்ரூம்ல வழிக்கு வந்தேன். அதுக்கப்புறமா தான் பிரசன்ட்ல இருந்து என்னை இட்டுன்னு வந்து வெளியே அவுட் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. நானும் திங்கக்கிழமை அங்கே போய் மனு பார்க்கலாம் இருந்தேன். 3 மணி வரைக்கும் எனக்கு எதுவுமே சொல்ல. அதுக்கு மேலே தான் ஃபோன் அடிச்சு ஸ்டான்லிக்கு வர சொன்னாங்க. ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்கான், ஜுரம் தான், நீங்க வந்து பாருங்க. நான் வந்து பார்க்கும் போது தான் தெரியும் ஸ்ட்ரோக் வந்து கை கால் விழுந்துட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.